பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வதை காண்கிறோம், அநேகரை ஆசீர்வதித்து வருவதை காண்கிறோம். பல வருடமாய் பல பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்த அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த புதிய ஜூலை மாதத்திலிருந்து அவர் ஆசீர்வதிப்பதையும் உயர்த்த ஆரம்பித்திருப்பதையும் காண்கிறோம், உயிர்ப்பிக்க ஆரம்பித்திருப்பதை காண்கிறோம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். உபத்திரவத்திற்கென்றெல்லாம் எத்தனையோ வருடங்கள் காலங்கள் இருந்தன. தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் எவ்வளவோ உபத்திரவத்திலும் பாடுகள் மத்தியிலும் நடந்து வந்தார்கள், பள்ளத்தாக்கள் வழியாக நடந்து வந்தார்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கள் மத்தியிலே நடந்து வந்தார்கள், அவமானத்தின் மத்தியில் நடந்து வந்ததற்கெல்லாம் ஒரு காலம் வந்தது. ஆனால் இப்பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இத்தனை காலம் பட்ட பாடுகளுக்கு தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு தரப்போகிறார். அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அநேக நல்ல காரியங்களை நான் செய்து வருகிறோம். முடிந்தளவு பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, வயதான காலம் முதியோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்காக நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பித்து அங்கே தினந்தோறும் நாம் அவர்களுக்காக ஜெபத்தை நடத்தி நல்ல ஊழியக்காரர்களை வர செய்து நாம் கூட்டங்களை நடத்துகிறோம். அவர்களுக்கு 3 வேளையும் நாம் விதவிதமான உணவுகளை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம். எனவே நீங்கள் இந்த நல்ல ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்பாய் நான் கேட்கிறேன். இன்னும் கூட பணம் செலுத்த முடியாதபடிக்கு இருக்கிற ஏழை முதியவர்கள் உண்டு வயசான காலத்தில். அவர்களுக்காக நாம் இலவசமான ஒரு முதியோர் இல்லத்தை பெரிய ஹால் கேட்டி ஒரு 200 பேர்கிட்ட தங்க வைக்கிறதுக்காக பிரயாசப்படுறோம். அந்த கட்டுமான பணிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிறன்று காலை 10 to 12 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நாஸ்திரி தேவனுடைய மாளிகையிலே என்னை சந்திக்க வருகிற, ஆலோசனை பெற விரும்புகிற, ஜெபித்து செல்ல விரும்புகிற மக்களுக்காக நான் காத்திருப்பது வழக்கம். நீங்கள் விரும்பினால் வந்து என்னை சந்தித்து ஜெபித்து விட்டு செல்லலாம். நீங்கள் நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி வைங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை நாகர்கோவில் நடைபெறுகிற நம்முடைய விடுதலை கூட்டத்துக்கு வாருங்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்கப்படும், அனைவருக்கும் சிறப்பான விருந்து வழங்கப்படும். பாருங்கள், புரோஜனத்திற்காக ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம்.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த இடத்துல நாம் காண்கிற ஒரு காட்சி நம்மை தொடுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நம்மை அப்படியே தொடுகிறது. ஏனென்றால் அந்த நேரத்தில் மனிதர்கள் கேடுகெட்டவர்களாய் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஏராளமான பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர் நினைத்து மனஸ்தாபப்படுகிற அளவிற்கு அங்கே மனிதர் குலம் கெட்டு போய் கொண்டிருந்தது, அழிந்து போய் கொண்டிருந்தது. ஆனால் நோவா உத்தமனாக இருந்தார், ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். எல்லாரும் கெட்டு போகிறாங்க, ஆனால் இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் உத்தமனாக இருந்தாரா? அது எப்படிங்க முடியும்? எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போயிருக்கீங்க, உங்களையும் அப்படியே செய்ய சொல்லுவாங்க. அது எப்படி முடியும்? நம்ம மட்டும் சாராயம் குடிக்காமல் எப்படி இருக்க முடியும்? நிறைய யங்ஸ்டர்ஸை நம்ம பார்க்கும்போது அவங்க கேட்குறாங்க, இதான் கார்பரேட்ஸ், இதுதான் சாட்டர்டே நைட்டு கண்டிப்பாக ஜாலியாக இருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வாரம் முழுக்க உழைச்சிருக்கோம், வா குடிப்போம், வெறிப்போம், ஜாலியாக இருப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி ஜாலியாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த நோவாவை போல தவறு செய்யாதவர்களாக உத்தமனாக வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிறீர்கள். எல்லாரும் தவறு செய்த பொழுது நோவா உத்தமனாக இருந்தார், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார், ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார். அவங்க இப்படி இருக்காங்கன்னு குறை சொல்லலை, சிரிக்கலை, இல்லைன்னா நானும் அப்படி இருப்பேன்னு சொல்லி நினைக்கல. நான் என் வாழ்க்கையில் நான் உத்தமனாக இருப்பேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பேன், நான் அவருக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று தன்னை அர்ப்பணித்தாரா. இந்த காட்சி நம்மை தொடுவதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவருக்கு இந்த நோவாவை பிடித்தது, அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று நாம் காண்கிறோம். என்றைக்குமே நாம் யாருக்காகவும் ஆண்டவரை தேடலைங்கிறத புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னதுனால நான் ஜெபம் பண்ணேன், அவர் சொன்னதுனால நான் இன்றைக்கி இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாம் ஆண்டவரைத்தான் பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். நிறைய மக்கள் இன்றைக்கி ஊழியத்துக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பாஸ்டர் தான் காரணம், அவர் ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கலை, மனிதர்களை காரணமாகி சொல்கிறாங்க, மனிதர் மேலே கோவப்படுறாங்க, மனிதர்களை அற்பமாக பேசுகிறாங்க, ஊழியக்காரங்களை கேவலமாக பேசுகிறாங்க. காரணம், ஆண்டவர் மீது அவருடைய கண்கள் இல்லை, மாறாக ஊழியக்காரர்கள் மீது கண்கள் இருக்கிறது. ஊழியக்காரங்களை பெருசாக நினச்சி கடைசியில் ஒன்று நடக்கலைன்னா அவங்கள கேவலமாக பேசி தட்டு தடுமாறி கீழே விழுகிற எத்தனையோ பேர்களை நான் காண்கிறோம். நிலைத்து நிற்க முடியாமல் போனவர்களை பார்க்கிறோம். நாம் எந்த மனிதனுக்காகவும் ஆண்டவரை தேடவில்லை, ஆண்டவரை நேசிக்கவில்லை, ஊழியத்தை செய்யவில்லை. நாம் நம்முடைய இரட்சகர் ஆண்டவர் இயேசுவுக்காக, அவர் நம் மீது வைத்த அன்பிற்காக, அவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரே, அதை நாம் புரிந்து கொண்டபடினாலே இன்றைக்கு நாம் அவருக்காக வாழுகிறோம், அவருக்காக நாம் ஊழியம் செய்கிறோம். நீங்கள் மனிதர்களை பார்ப்பதை விட்டுவிடுங்கள். அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று குறை சொல்வதை விட்டுவிடுங்கள். மகாபரிய ஊழியக்காரராகிய எலியாவை சொல்லுகிறார், யாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலை, பயப்படலை, நான் மாத்திரம்தான் மிஞ்சி இருக்கிறேன், அவங்க விழுந்துட்டாங்க, இவங்க விழுந்துட்டாங்க. இல்லையப்பா, அப்படி சொல்லாத, 7000 பேர் இருக்காங்க பாகாலுக்கு முன்பு தன் முழங்காலை முடக்காதவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இப்படி இருக்காங்க, அதனால நான் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உத்தமனாக இருப்போம், உத்தமர்களாக நாம் இருப்போம், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்வோம். பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, வாலிப தங்கச்சிமார்களே, காலேஜுக்கு புதுசாக படிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஸ்கூல் வரைக்கும் உலகனா என்னென்னே தெரிஞ்சிருக்காது. ஒரு பாயோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ காலேஜுக்கு போன உடனே சீனியர்ஸு ஆயிரக்கணக்கில் படிக்கிறாங்க, அவங்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, வெளியே போகிறாங்க, ஊர் சுற்றுறாங்க, பைக்கில் ஏறி போகிறாங்க. அவங்க வந்துட்டு தான் ஸ்டோரியெல்லாம் சொல்லும் பொழுது அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, அப்போ நாமும் இப்படி தான் இருக்கணுமோ, நாமும் ஊர் சுற்றணுமோ, பைக்கில் பின்னால் போயிட்டுருக்கணுமோ, லவ் பண்ணணுமோ, இப்படிப்பட்ட எண்ணங்களை சாத்தானவன் கொண்டு வருவான். அவங்கள பாரு, உன் கிளாஸ்மேட்டை பாரு, அவங்க கூட படிக்கிறவங்கள பாரு, அவங்களாம் எப்படி ஜாலியாக இருக்காங்க, நீயும் எப்படி இரு. இல்லை, அப்படி இருக்க முடியாது. எவரும் எப்படி இருந்து விட்டு போகட்டும், வாழ்க்கையை எவ்வளவு அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அனுபவிக்கட்டும், எவ்வளவு கெட்டு போக வேண்டும் என்றாலும் கெட்டு போகட்டும். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, கெட்டு போகிறவர் இன்னும் கெட்டு போகட்டும், கர்த்தருக்கு தூரமாக போகிறவர் இன்னும் தூரமாய் போகட்டும், அநியாயம் செய்கிறவர், அக்கிரமம் செய்கிறவர் இன்னும் செய்யட்டும், பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோம் அல்லவா?
குடும்ப ஜெபங்களில் தீவிரமாக இருந்தோம் அல்லவா? பைபிளை நாம் ஒழுங்காய் வாசித்தோம் அல்லவா? இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கை வந்து விட்டது. அப்பா அம்மா ரொம்ப தூரமாக இருக்காங்க, யாரும் பார்க்கல. கூட இருக்கிறவங்களாம் ஜாலியாக இருக்காங்க, என்னையும் கூப்பிட்றாங்க. நானும் அப்படி போகிறேன், நானும் என்னை கெடுத்துக்கொள்கிறேன். அவங்கெல்லாம் போதையை யூஸ் பண்ணுறாங்க, மாத்திரை சாப்பிட்றாங்க, போதை மாத்திரை சாப்பிட்றாங்க, என்னையும் கூப்பிட்றாங்க, நானும் அதை சாப்பிடட்டும் என்று சொல்லி ஒரு காலம் நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இந்த உலகம் தன் பக்கமாக உங்களை இழுப்பதற்காக ஒரு நேரத்தில் செயல்படும். நோவாவையும் இழுப்பதற்காக செயல்பட்டிருக்கும். யோசேப்பை தன் பக்கமாக இழுப்பதற்கு இந்த உலகம் எவ்வளவோ துடித்தது. போத்திபாருடைய மனைவியின் மூலமாக அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. ஆனால் யோசேப்பு, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று பாவத்தை பார்க்காதபடி தன்னை அழைத்த ஆண்டவரை பார்த்தபடியினாலே அவர் தன்னை தப்புவித்துக் கொண்டார். எகிப்திற்கே அதிபதியாக அவர் மாற்றப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு உச்சத்தை கொண்டு வந்தார். யோசேப்பாக இருக்கட்டும், நோவாக இருக்கட்டும், யோபுவாக இருக்கட்டும், அவரெல்லாம் ஆண்டவரையே நோக்கி பார்த்தார். தாவீது ஆண்டவரையே நோக்கி பார்த்தார். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் அமலேக்கியர்கள் சிக்லாக்கில் அவருடைய மனைவி பிள்ளைகளை பிடிச்சிட்டு போகிறாங்க. கூட இருந்தவங்களுடைய மனைவி பிள்ளைகளை பிடிச்சிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் உனக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொன்னவங்க திடீர்னு எதிரியாக மாறி உன்னை கல்லெறிஞ்சு கொள்ளுவேன்னு சொல்கிறாங்க. நெருக்கப்படுறாரு தாவீது, பலமில்லாமல் போக மட்டும் அல்றாரு. இப்பொழுது ஆண்டவரை அவர் நோக்கி பார்த்தாராம். பிரித்துக்குரியவர்களே, பிழைத்து கொண்டார். கஷ்டத்தின் மத்தியில் நம்ம ஆண்டவரை தான் பார்க்கணுங்க. தயவுசெய்து இந்த ஊழியக்காரர் எனக்காக ஜோம் பண்ணார, ஒன்றும் நடக்கலைன்னு அவரை ஏசாதீங்க. அவர் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன், அவர்கிட்ட போய் எத்தனை தடவை முழங்கால் போட்டு நான் ஜோம் பண்ணி என்னத்தை கண்டேன், ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி கோவப்படாதீங்க. நமக்கு மனிதர்கள் ஒன்று செய்ய முடியாது, ஆண்டவர் தான் நமக்கு அற்புதத்தை செய்யணும். கண்கள் ஆண்டவர் மீதே நோக்கமாக இருக்கட்டும். ஆலயத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு, நான் ஜோம் பண்ணணும், நான் கண்ணீர் வடிக்கணும், என் கவலைகளை அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர்கிட்ட நான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். எப்படியாவது ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவர் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இறங்க மாட்டீங்களா என்று அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் முழுவதும் ஆண்டவரையே நீங்கள் பார்த்து கொண்டிருங்க. உங்கள் கண்கள், உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவர் மேலேயே இருக்கட்டும். அப்பொழுது அந்த சர்வீஸ் முடிஞ்சு, ஆராதனை முடிஞ்சு நீங்கள் வெளியே வரும்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் வருவீர்கள். சாத்தானோ, பார் அவள் என்ன நகையை போட்டு வந்திருக்கிறா பார், என்ன டிசைன் போட்டு வந்திருக்கிறா பார், அவங்க எவ்வளோ பெரிய காரில் வந்திருக்காங்க பார், அவங்க வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆன மருமகா வந்திருக்கா பார், மருமையும் வந்திருக்கிறா பார், நம்முடைய கவனத்தை வேறு பக்கமாக இழுத்து செல்ல முயற்சிக்கிறான். ஆண்டவரை பார்க்க வேண்டிய கண்களை வேறு எங்கேயோ பார்க்க வைப்பதற்காக சற்று கடும் பிரயாசப்படுகிறான். உன் கண்ணிமைகள் வலதும் இடதும் சாயாது இருப்பதாக அவைகள் நேராய் நோக்கட்டும் என்று நானே எழுதுகிறார். முக்கியமாக வாலிபர்களுக்கு நண்பர்கள் செய்கிற பாவங்களை வலதும் இடதும் பார்க்கிற பொழுது நாமும் அப்படி செய்தாலுன்னேங்கிற எண்ணத்தை அவன் கொண்டு வருவான். அப்படி நாம் நினைப்போம் என்றால் அழிந்து போய் விடுவோம். நம்முடைய கரியர் ஸ்பாயில் ஆயிரும், நம்முடைய படிப்பு ஸ்பாயில் ஆயிரும், நம்முடைய சரீரத்தில் உள்ள அழகுகள் ஸ்பாயில் ஆயிரும், அப்பா அம்மா நம்ம மேலே வைத்திருக்கிற கனவுகள் எல்லாம் நாசமாகி போய்விடும், தேவ திட்டங்கள் கெட்டு போய்விடும், ஒன்றுமில்லாதவர்களாக நாம் போய்விடுவோம். பிரித்துக்குரியவர்களை மறந்து விடாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்க நீங்கள் பழகுங்கள். சாப்பாடே இல்லை, வீட்டில் வருமானமே இல்லை, அப்பா அம்மா அன்பாகவே இருக்கிறதில்ல, கணவன் அன்பாகவே பேசுகிறதில்ல, என்னை அடிக்கிறான், சந்தேகப்படுறான், என் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை, என்கிட்ட பேசுகிறதே இல்லை, என் பிள்ளைகளெல்லாம் என்னை பயங்கர மோசமாக நடத்துகிறாங்க, எனக்கு நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை பாருங்கள், அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. அப்படிலாம் இருக்கட்டும், அவங்களாம் அப்படி இருக்கட்டும். நீங்கள் அப்படிலாம் இருந்தாலும் உங்களை நேசிக்கிற ஆண்டவரை எப்பொழுதும் நோக்கி பாருங்கள். பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரையே நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சிலுவையில் தொங்குற பொழுதும் என்னையும் உங்களையும் மாத்திரமே குறித்து மாத்திரமே அவர் சிந்தனை உள்ளவராக இருந்தார். தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அவர் அந்த காயத்தை பார்க்கல, அந்த அடிகளை பார்க்கல, அந்த அவமானத்தை பார்க்கல, ஒரு கேவலமாக பேசுகிறவங்கள அவர் மைண்ட் பண்ணலை, தாடி முடியை பிடிச்சி இழுத்தவங்களை, முள்முடியை வச்சு அடித்தவங்களாம் அவர் மைண்ட் பண்ணலை, வேதனையை நினைக்க ரத்தமாக போகிறத நினைக்கல. அவர் என்னை குறித்து உங்களை குறித்து சிறுவையிலே நோக்கமுடையவராக இருந்தார். தாகமாக இருக்கிற மகனே சொல்லி அவர் நமக்காக நம்முடைய சிந்தனையோடு ஒரு வாழ்ந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், சாய்வதற்கு ஒரு தோல் கூட நமக்கு இல்லாமல் இருந்தாலும், ஒரு தூண் கூட இல்லாமல் இருந்தாலும், சாப்பிட்ற சாப்பாடு கூட நமக்கு சரியாக கிடைக்காத அளவுக்கு வறுமை நம்மை பிடித்திருந்தாலும், வியாதி நம்மை வருத்தப்படுத்தி கொண்டிருந்தாலும், நம்மை சிறுமைப்படுத்தி கொண்டிருந்தாலும், எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் கூட அதன் மத்தியில் ஆண்டவரையே நோக்கி பார்க்க நாம் பழகும். கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கட்டும். நோவா அதுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எதையும் பார்க்கல, ஆண்டவரை மாத்திரம் பார்த்தார். அவர் போயிட்டே இருந்தார், உத்தமனாக இருந்தார், ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தார்.
நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத நோவா சொல்லிக் கொடுக்குறாரு. முக்கியமாக வெளிநாட்டில் போயிருக்கிறவங்க, வெளியூரில் படிக்க போயிருக்கிறவங்க பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் படிக்கட்டும்னு சொல்லி ரத்தத்தை விற்று காசுகளை கொட்டி பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் உண்டு. கனவு கோட்டைகளை கட்டியிருக்கிறாங்க. என் பிள்ளை நல்லா இருப்பான், என் மகன் நல்லா இருப்பான். ஒரு பொழுதும் அவருடைய கனவுகளை சிதைத்து விடாதிருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எனக்கு இந்த படிப்பு கஷ்டமாக இருக்குது, வேலை கிடைக்குமான்னு தெரியல, படித்து முடிச்சுட்டேன், வேலை கிடைக்குமான்னு தெரியலப்பா, நான் வேலைக்கு போகலன்னா எங்கள் அம்மா அப்பா பாவம், என்னை கடன் வாங்கி படிக்க வச்சுருக்காங்க, வெளிநாட்டுக்கு எவ்வளோ நாளாச்சு, இன்னும் வேலை கிடைக்கல, நான் வெக்கப்பட்டு போயிடுவேன்ப்பா, நம்முடைய பிள்ளைப்பா, நான் வெக்கப்பட்டுறக்கூடாது, நான் ஊழியம் செய்கிற பிள்ளைப்பா, நான் ஊழியம் இன்னும் செய்வையா, எனக்கு எப்படியாவது வேலை தாங்க, எனக்கு குழந்தை இல்லை, எவ்வளோ ஊரார் என்னை கேவலமாக பேசுகிறாங்க, நான் உங்களுடைய பிள்ளைலாம் எனக்கு குழந்தைய செலுத்து தாருங்கப்பா. ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. அப்பொழுது வழி திறக்கும். வழி இல்லாத இடங்களிலே வழிகள் உண்டாகும். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். உங்களுடைய நோக்கம் முழுவதும் ஆண்டவரையே நோக்கி இருக்கும் என்றால், ஆண்டவர் சிலுவையிலே உங்கள் மீதே தாகமாக இருந்தது போல நீங்களும் ஆண்டவர் மீது மாத்திரமே தாகமாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. ஒரு நாட்டின் ராஜாவாக இருந்த சங்கீதக்காரனாகி தாவீது ராஜா சொல்கிறார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஆண்டவரை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமாவில் ஆண்டவரை நினைத்து கொண்டிருப்போம். தேவையற்ற சிந்தனைகள், ஒன்றுக்கும் உதவாத அனித்தியமான சிற்றின்பங்களை குறித்து சிந்தனை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை குறித்து மாத்திரம் நான் சிந்தனை கொண்டிருப்போம் என்றால், தாகமாக இருப்போம் என்றால், எப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அதனால் ஆண்டவர் இவர் பரிசுத்தமாக வாழ்ந்தோன்னு என் மகன் சொல்லி அவர் ஃபிக்ஸ் பண்ணுறார், மார்க் பண்ணுறார், நெத்தியில் ஒரு அடையாளத்தை போடுறார். அந்த நோவா மீது அவர் அன்பு வைக்கிறார். நோவாவுக்கும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள் எல்லாருக்கும் ஆண்டுடைய கண்களில் இரக்கம் கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம். உத்தமர்லாய் நடக்கிறவருடைய உத்தமத்தை அருவருக்காத தெய்வம், அற்பமாக எண்ணாதவர், உபத்திரப்பருடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தெய்வம். எத்தனையோ பேர் கெட்டு போயிட்டு இருக்கும்போது என் மகன் மாத்திரம் உத்தமமாக வாழ்கிறான், எவ்வளோ நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாசம் வைக்கிறாரு. நோவுக்காக மனைவி, பிள்ளைகள், மருமக்கள் எல்லாருக்கும் இடக்கம் கொடுக்குறாருங்க. உத்தமமாய் வாழ்ந்தா, தேவனை நேசிச்சா ஒரு காலம் வீணாக போகாதுங்க. அது மாத்திரம் நீங்கள் மறந்துறதையும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையாக இருக்காங்க, எத்தனை சினிமா நடிகர்களுக்கு வெறி பிடித்து தீவிரமாய் ரசிகர்களாக இருக்காங்க. அவங்கள தலைவரை யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா அடிக்க போயிடுறாங்க, கொலை கூட பண்ணிடுறாங்க. பேனர் விட்ட போய் மேலே ஏறி கட்டவுட்டில் ஏறி பாலை ஊற்றி கீழே விழு செத்து போனவங்க இருக்காங்க. இந்த உலகத்தில் அரசியல்வாதிகள் மேலே இருக்கிறவங்க, பக்தியோடு இருக்கிறவங்க, தீவிரமாக இருக்கிறவங்க இருக்காங்க. வாலிபர்கள் எத்தனையோ பேர் யாருக்கு எதுக்கெல்லாமும் தீவிரமாக இருக்காங்க, காதலுக்காக தீவிரமாக இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கிறது என்று நமக்கு தெரியல. கர்த்தருக்காக தீவிரமாய் வாழ்ந்து பாருங்கள், அவருடைய சிந்தனையாகவே இருந்து பாருங்கள், அவருடைய கண்களில் உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, வாலிப மகனே, வாலிப மகளே, உங்கள் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, உங்கள் தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, உங்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் கண்களில் இறக்கம் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆள் ஆண்டவரை தேடி பாருங்கள், உங்கள் குடும்பமே ரட்சிக்கப்படும். ஒரு பவுலுக்காக அந்த கப்பலிருந்து அத்தனை பேர்களையும் ஆண்டவர் காப்பாற்றினார். ஈரோக்களை தான் காற்று கொந்தளித்து எல்லாரும் 14 நாட்கள் சூரியனை சந்திரனை காணாமல் போன பொழுது எல்லாரும் செத்துருக்கணும். ஆனால் ஒரு பவுல் இருக்கார், உள்ளே இருக்கார், என் பிள்ளை இருக்கிறான், ஐயோ அவங்களை கொண்டா என் பிள்ளையும் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பவுலுக்காக எத்தனையோ நூற்றுக்கணக்கான கைதிகளையும் இராணுவ வீரர்களையும் 100 அதிபதியும் ஆண்டவர் காப்பாற்றினார். கப்பல் மாலுமியை காப்பாற்றினார். அப்படி என்றால் நீங்கள் ஒருவர் ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார் என்பது திண்ணமல்லவா? மகளே, வாலிப மகளே, இன்னைக்கு உங்களை எல்லாரும் அற்பமாக நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அற்பமாக நினைக்கல. ஐயா, வேலை இல்லாதனால, பணம் இல்லாதனால, அழகு இல்லாதனால, எல்லாரும் உங்களை அந்தஸ்து இல்லாதனால அற்பமாக நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அற்பமாக நினைக்கல. நீங்கள் ஒரு ஆள் ஆண்டவரை தேடி பாருங்க, உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தையே ஆண்டவர் வாழ வைப்பார், உங்கள் பிள்ளைகளையே ஆண்டவர் வாழ வைப்பார். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நான் ஒருத்தையும் ஜோம் நீ என்ன ஆயிரப்போகுது, நான் ஒருத்தையும் கடவுளுக்காக வாஞ்சியா இருந்து என்ன ஆயிரப்போகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு ஆள் நோவா ஆண்டவரை தேடினார், உத்தமனா இருந்தார், அப்படி மொத்த குடும்பத்துக்கும் அவருடைய கண்களில் இரக்கம் கிடைத்தது. மொத்த குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார் என்பதுதான் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
என் வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க, என் வீட்டில் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைகள் ஆண்டவரை தேடாமல் வாழ்கிறாங்களே, நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே. நிறைய பேர் இன்றைக்கி என்னை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர் நான் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மாத்திரம்தான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறேன், வேறு என் குடும்பத்தில் யாருமே வரல பிரதர், யாருக்காக ஜெபம் பண்ணுங்க, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்வது என்னவென்றால், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் ஆண்டவர் மேலேயே நினைவாயிருங்க. உங்கள் கண்கள் இங்கேயும் அங்கேயும் போகாமலே இருக்கட்டும். உங்கள் நிமித்தமாக எப்படிப்பட்ட கேடுகட்ட நிலைமையில் பிள்ளைகள் இருந்தாலும், கணவர் இருந்தாலும், மனைவி இருந்தாலும், உங்கள் உறவினர்கள் இருந்தாலும், அவர் எல்லாரையும் ஆண்டவர் தன் பக்கமாக கொண்டு வருவார். உங்கள் நிமித்தமாக அனைவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை குறித்த கவலையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் பிள்ளைக்கு எத்தனையோ வருடமாகி வேலை கிடைக்கலையோ, எத்தனையோ வருடமாகி திருமணமாகலையோ, திருமணமாகி எத்தனையோ வருடமாகி குழந்தை இல்லையோ, அது கண்ணீரோடு இருக்கீங்களோ, நீங்கள் ஆண்டவருக்காக உத்தமமாக இருந்து பாருங்க. நீங்கள் ஆண்டவரை பிடிச்சு பாருங்க. உங்களுக்காக ஆண்டவர் உங்கள் மொத்த குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பார், வேலையை கொடுப்பார். திருமணமாகி வாழப்போகிற இடத்துல பிரச்சனையோடு காணப்படுற உங்கள் பிள்ளைகளுக்கு அங்கே ஆண்டவர் விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அற்பமாக எண்ணப்படுற உங்களுடைய பிள்ளைகளை விலையேற பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுவார். எல்லாரும் வீட்டுக்கு உங்கள் பிள்ளைகளை தேடி வரும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். ஒரு நோவா ஆண்டவருக்கு முன்னால் உத்தமமாக வாழ்ந்ததுனால அவருக்கு மாத்திரமல்ல, அப்படி மனைவி, பிள்ளைகள், மருமக்கள் எல்லோருக்கும் அங்கே ஆண்டவர் தயவு செய்தார், இரக்கம் பாராட்டினார் என்று காண்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை பாருங்கள், 13-14. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினாலே நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ் பூசு. கோப்பேர் மரத்தினால நீ ஒரு பேழையை உண்டு பண்ணுப்பா, ஒரு போட்டு உண்டு பண்ணு. திட்டங்களை அங்கே உண்டு பண்ணி அதை நோவாவிடத்தில் கொடுப்பதை பார்க்கிறோம். என்னை மிகவும் இந்த காரியம் தொட்டது. எல்லாரும் கேட்ட நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, பாவத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, அக்கிரமங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடவே இல்லை. நோவா ஆண்டவரே ஆண்டவரேன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. உடனே ஆண்டவர், நீ ஒரு போட்டை உண்டு பண்ணுப்பா, நீ அப்படி செய் இப்படி செய். தன் திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நோவாவுக்கு தெரியப்படுத்துகிறார். ப்ராஜெக்டை கொடுக்குறாரு, அவருக்கு ஊழியத்தை கொடுக்குறாரு, அவருக்கு பொறுப்பை கொடுக்குறாரு, அவரை பிஸியாக்குறாரு, அவருக்கு அதை செய் இதை செய்ன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். நான் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிதனை உனக்கு காண்பிப்பேன். என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியல பிரதர், எனக்கு என்ன செய்யவே தெரியலன்னு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கலாம். எந்த ஊருக்கு போகணும், எங்கே போய் வாழணும், என்ன செய்யணும், எங்கே வீடு கட்டணும், எங்கே நிலம் வாங்கணும் எனக்கு தெரியலையே, என் பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியலையே, எப்படி இந்த பூமியில் வாழ்வேன்னு எனக்கு தெரியலையே. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் ஸ்கெட்சு போட்டு கொடுப்பார், உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன பண்ணணும் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ யோசித்து தேவையில்லாம மண்டையடி தான் உங்களுக்கு வரும். நீங்கள் விட்டுருங்க, அதெல்லாம் ஆண்டர்கிட்ட கொடுங்க. அவர் உங்களுக்கு தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பார். நீ இதுதான் பண்ணணும், இந்த வேலைக்கு தான் நீ போகணும், இதுதான் நீ படிக்கணும், பிள்ளை இதுதான் இந்த ஸ்கூலில் தான் நீ சேர்க்கணும், நீ இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும், இந்த பிஸ்னஸில் இப்படிலாம் நீ செய்யணும், பார்த்துக்க இந்த ஊழியம் தான் நீ செய்யணும், இந்த மக்கள்கிட்ட தான் நீ போய் பேசணும், இப்படி விதமாக தான் நீ ஊழியம் செய்யணும். அவருடைய சத்தத்தை நீங்கள் தெளிவாக கேட்பீங்க. ஆண்டவர் தான் திட்டங்களை தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பார். தேவன் தன் பிள்ளைகளுக்கு தன் திட்டங்களை வெளிப்படுத்த ஒரு பொழுதும் தவறுவதில்லை. நோவாவை பேழையை செய்ய சொல்ல ஆண்டவர் தவறவே இல்லை. He was very faithful. அந்த பேழையை அவர் நோவா செய்யாமல் இருந்திருப்பாருன்னா மணிக்குளமே அழிஞ்சு போயிருக்கும், நோவாவும் அழிஞ்சு போயிருப்பார். இல்லை இல்லை, என் மகனுக்கு தீங்கி வரக்கூடாது, அவனை காப்பாற்றணும், அப்படின்னா கண்டிப்பாக பேழையை செய்யணும், குடும்பத்தை காப்பாற்றணும், பேழை வேணும்னு சொல்லி செய்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரா. உங்களுக்கும் கூட ஆண்டவர் இன்றைக்கு இதுபோல் நல்ல காரியங்களை செய்யும்படியாக அழைப்பை கொடுக்கின்றார். என் மகனே பின்னே வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். இதுவரைக்கும் நீ மீன் பிடிச்சிட்டு இருந்த, இனி மனிதர்களை பிடிப்பவர்களாய் உன்னை மாற்றுவேன்ப்பா. பி கேச்சர் ஆஃப் மென் நாட் ஃபிஷ். அழகானபடிக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார், பேதுருக்கு கொடுத்தார். அவர் பின்னாலே போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படி ஓடினார். நான் வாரேன்ப்பான்னு சொல்லி வந்தார். ஆண்டவருடைய பிரதான ஊழியக்காரனாக, டிசைப்பிளாக, கேபிட்டல் டிசைப்பிளாக மீன் பிடித்து கொண்டிருந்த படிப்பறிவு இல்லாத அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்டார் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. இப்படி வாழ்வில் இன்றைக்கு நம்மை அழைக்கிற ஆண்டவருக்கு நாம் செவி கொடுப்போம். ஆண்டவர் இதை செய்ய அதை செய்யன்னு சொல்கிறது ஒருபொழுதும் கஷ்டமாக இருக்காதுங்க.
நமக்கு முடியாத ஆண்டவர் ஒரு பொழுதும் சொல்லவே மாட்டார். மகனுக்கு கஷ்டமாக இருக்கும்னு தெரிஞ்சு அவர் சொல்லவே மாட்டார். அவர் சரியானது தான் சொல்லுவார், எளிதானதான் நமக்கு சொல்லுவார். நம்ம அதை கரெக்டாக பிடித்து கொள்வோம் என்றால் அது மிகவும் நலமானதாக இருக்கும். இது வரைக்கும் ஆண்டவர் என்னை ஒன்றுமே செய்ய சொல்லலைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை எதுவுமே ஆண்டவர் செய்ய சொல்லலைன்னா சரியில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை, நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் தவறி இருக்கிறோம். அதனால தான் நமக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கல. ஆண்டவர்கிட்ட நீங்கள் சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள், அவர் சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். ஆசிரியத்தில் ஊழியம் செய்யும்போது அவ்வளோ கஷ்டம். சொந்தமாக இடம் வாங்கணுங்கும் போது எங்கே வாங்கணுன்னே தெரியல, என்ன செய்யணுன்னே சொல்லி தெரியல. ஆனால் கடைசியில் ஆண்டவர் சத்தத்தை தொனிக்க பண்ணினார். ரூபண்ணன் மூலமாக ஒரு ஏக்கர் இடத்தை இலவசமாக கொடுத்து, இந்த இடம் தான் உன் இடம், இங்கே தான் நீ சர்ச்சை கட்டணும்னு சொல்லி ஆண்டு தெளிவாக நடத்தினாருங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லுவார், இப்படி தான் நீ போகணும், இதுதான் உன் பாதங்கிறது தெளிவாக ஆண்டவர் காமிப்பார். இது போன்ற காரியங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக நம்ம அர்ப்பணிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம பயப்படுங்கிற அவசியம் இல்லை, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுங்கிற அவசியம் இல்லை. கோப்பேர் மரத்தை ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு, வார்த்தையை மறந்துடாதீங்க. உங்களுக்கும் ஆண்டவர் எங்கே பேழையை உண்டு பண்ணணும், வீடை உண்டு பண்ணணும், என்ன செய்யணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம சேர்ந்து ஜெபிக்கணுமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு உங்களுடைய தாசனாகிய நோயின் மூலமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. உலகம் எப்படியும் இருந்துட்டு போட்டோம், எவ்வளோ பாவம் செஞ்சுட்டு போட்டோம், எவ்வளோ அக்கிரமம் செஞ்சுட்டு போட்டோம், அவன் இப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே அப்படிலாம் நாங்கள் எதுவுமே நினைக்காம நாங்கள் உமக்கு பிரியமானபடிக்கு வாழ உதவி செய்யுங்க. முக்கியமாக வாலிபர்களுக்கு ஒரு சிறப்பான அழைப்பை கொடுத்துருக்குறீங்க, அவர்கள் கெட்டு போய் விடாதபடிக்கு. முக்கியமாக கல்லூரியில் புதிதாய் நுழைந்திருக்கிற பிள்ளைகள், வேலையில் புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகள், சோதம் குமாராவை பாண்கிற பிள்ளைகள், நோவா காலத்தில் இருந்த மாதிரி கேடுகட்ட மக்களை பார்க்கிறவர்கள், நானும் இந்த பாதையில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போய் விடாதபடி, தங்களை தாங்களே அழித்து கொண்டு விடாதபடி, தேவன் தங்கள் மீது வைத்திருக்கிற திட்டத்தை அழித்து விடாதபடிக்கு அவர்கள் உத்தமமாய் வாழ அப்படி கண்கள் உண்மை மாத்திரம் நோக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. இன்றைக்கி ஒரு விலையேற பெற்ற பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. எங்கே போனாலும் எனக்கு கண்கள் உம்மீதே இருக்கட்டும், என்னுடைய இதயம் உம்முடைய இதயத்தோடு மாத்திரமே இணைக்கப்பட்டிருக்கட்டும், அப்பொழுது எல்லாம் நலமாக நடக்கும். அதற்காக நமக்கு சோத்திரம் ஐயா. ஏசப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. முக்கியமாக வியாதிப்பட்டு எவ்வளவோ ஸ்ட்ராங்காக இருந்த பிள்ளைங்க, எவ்வளவோ ஹெல்த்தியாக இருந்தவங்க இன்றைக்கி தடுமாறி போயிருக்கிறாங்க. நடக்க முடியல, எந்திக்க முடியல, உட்கார முடியல, மாடிப்பட்டில் ஏறி இறங்க முடியல, கத்தாவேன்னு சொல்லி கதறாங்க. சென்சோன் மொட்டையடிக்கப்பட்டு கண்ணை பிடுங்கப்பட்டு ஆண்டவர் அவரை மாவரைக்கப்பட்ட வைத்த பொழுது, சங்கிலியால் கட்டிய பொழுது அவரை கதறினார். அதே போல் இன்றைக்கு வியாதியினாலே கெட்டப்பட்டு ஆண்டவரை நகல முடியாதபடி, எந்திக்க முடியாதபடி, உட்கார முடியாதபடி, தூங்க முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி தடுமாறுகிறவர்கள், பலவீனப்பட்டு துடிக்கிறவர்கள் கண்களுக்கு முன்பாலே உண்டு. மருத்துவர்கள் எங்களால் இவ்வளோதான் செய்ய முடியும், இவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும், நீங்கள் தான் பார்த்துக்கணும், என் கடவுள் தான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி கைகளை விடுறாங்க. ஆண்டவரை பாவமாக இருக்குப்பா, வியாதிப்பட்டவர்களை பார்த்தா நீங்கள் தான் அவருடைய பாடுகளை, வியாதிகளை மெய்யாகவே கல்வாரி சிலுவையில் தூக்கி சுமந்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினாலும் தழும்புகளால் அவர்கள் சுகமாகட்டும். என்ன வியாதியாக இருந்தாலும் கட்டி, ஆண்டவர் புண்ணு, தகப்பனை காயம், நோய் தொற்று, ஆழ்தொல்லி வியாதி எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுவித்து பழைய பலத்தை கொடுத்து, எருசலேமுக்கு பழைய மகிமை கொடுத்து புது வாழ்வு கொடுக்கும்படியாக, பழைய பலத்தோடு அவர்கள் வாழும்படியாக, பூமியில் பல வருடங்கள் அவர்களுடைய ஆயுசு காலங்கள் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு பொழுதும் நீர் கைவிடக்கூடாது. அவருடைய குடும்பத்தார் வடிக்கிற கண்ணீரை நீர் கண்டு அவர்களுக்கு எப்படியா சுகம் கொடுக்க வேண்டும். அதே போல் இந்த பூமியில் பணம் இல்லாமல் யாராலே வாழ முடியும், வருமானம் இல்லாமல் யாராலே வாழ முடியும். எல்லோருக்கும் பணம் தேவை, எதற்கெடுத்தாலும் பணம் தேவை. ஆண்டவர் அதுக்கு காசு இல்லை, இது காசு இல்லை, தருத்திரம். ஆண்டவர் பணம் இல்லை, ஆண்டவரை இதை வேண்டாம். அவருடைய பிள்ளைகளுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டு நீ சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரை நிறைவேறட்டும். எல்லா பக்கத்திலிருந்து வருமானங்களை தாரும், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் எனப்பட்ட வாக்குத்தை நிறைவேறட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை தாரும், கவர்மெண்ட் ஜாப் தாரும், டிரான்ஸ்ஃபர் தாரும், சம்பள உயர்வை தாரும், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கட்டும், விற்கட்டும். இந்த காலமாய் திருமணமாகலே குழந்தையிலேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்து அவர் லட்சியம். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளும். ஆண்டவர் தற்கொலை எண்ணங்களோட பொருளுக்கு அந்த எண்ணங்களை எடுத்து போட்டுருங்க. கொலை செய்யுங்கிறவங்களுக்கு அந்த கொலை செய்கிற எண்ணத்தை எடுத்து போட்டுருங்க, வழி திறந்தாருங்க. இறைவா, இந்த நாளில் உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் தாய் திற நாடாக இந்தியாவையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாய் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
ஆண்டவரை நாசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை 200 பேர் தங்குற மிக பிரம்மாண்டமான ஒரு ஆண்டவரை கட்டடத்தை கட்டுக்கிறோம். அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. கர்த்தருக்காரன் கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you.